அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கைரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். கைரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் சொல்லணும்னா சக்கரத்தை ஒரே இடத்தில் நிறுத்தி சுழல வைக்கும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் பாருங்கள். கைரோஸ்கோப் இஸ் ஏ டிவைஸ் used for measuring and maintaining orientation and angular velocity. It is the spinning wheel or disc in which the axis of rotation is free to assume any orientation by itself. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரத்தை நீங்கள் சுழல வைக்கும் பொழுது அது சக்கரம் வேகமாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ வெளியிலேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது அதே பொசிஷனில் தான் சுற்றிட்டே இருக்கும். நமக்கு எந்த ஆக்சிஸில் தேவையோ அந்த ஆக்சிஸில் நம்ம அதோட திசையை மாற்றும் பொழுதும் அது அப்படியே தான் சுற்றும். ஸோ இதை தான் நம்ம நிறைய இடத்துல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸில், அப்புறம் மெக்கானிக்ஸ், ஏரோஸ்பேஸ் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல் நேவிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அப்புறம் சென்சாரில், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஏரோப்ளைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிங் லேசர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.